Hi hello friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்கம் டேக்ஸ் ஓல்ட் ஸ்லாப் ரேட் அண்ட் நியூ ஸ்லாப் ரேட் கம்பேரிசன் வீடியோ போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன சொல்லி ஒரு மாதம் ஆகிடுச்சு. டிலேக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் 1 மந்தில் நிறைய யூடியூபர்ஸால் கரெக்டான டைமுக்கு வீடியோ போட முடியலன்னு. அதில் நானும் ஒருத்தன். அது மட்டும் இல்லை, பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு. அதில் யார் நாமினேஷன் இருக்கா, யார் வின்னர்ஸ் இருக்கா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட்ஸ் கம்பேரிசன் தவிர இன்கம் டேக்ஸ் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இங்கே என்னென்ன செக்ஷன்ஸில் என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றிலாம் நம்ம ப்ரீஃபாக தான் பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. பிகாஸ் இது ரொம்பவே பெரிய டாபிக். இப்போது சைடில் ஒரு ஸ்க்ரீன் தெரியும். அந்த டேப் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்கம் ரேஞ்சில் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிமோட பெர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டேபுலாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, பேசிக்காக நியூ டேக்ஸ் ஸ்கீமில் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அண்ட் ஓல்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. பட் ஓல்ட் டேக்ஸ்க்கு நியூ டேக்ஸ்க்கு மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ ஆர் சேவிங்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஓல்ட் டேக்ஸ் தான் பெட்டர். அதுவே யாரெல்லாம் எனக்கு சேவிங்ஸ்லாம் என்னென்ன தெரியாதுப்பா, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நியூ டேக்ஸ் ஸ்கீம் தான் பெட்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பெர்சன்டேஜும் இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டரில் வர ஃபைனல் அமௌண்ட்டும் டேலி ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் கிளியர் டேக்ஸ் வெப்சைட்டோட இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் ஏஜ் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஸ்பெஷல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஏஜ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ 0 to 60 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 8 lakhs என்டர் பண்ணுறேன். அண்ட் டிடக்ஷன் ஃப்ரம் சேலரினா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லிட்டு 50,000 மைனஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் சேலரிடு எம்ப்ளாயீஸ்க்கும் அண்ட் பென்ஷனர்ஸ். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட டிஃப்ரெண்ட் ப்ரூஃப்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க என்ன டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட்டு அமௌண்ட் கரெக்டாக டேலி ஆகுது அதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கால்குலேட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன காட்டுதுன்னா ஓல்ட் டேக்ஸில் 65,000 நியூ டேக்ஸில் 46,800 rupees காட்டுது. இப்போ நம்ம டேபு காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 to 7.5 lakhsக்கு 20% சொல்லியிருப்பாங்க, 2.5 to 5 lakhsக்கு 5% சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்த 8 lakhsல 7,50,000 தான் டேக்ஸபிள். ஸோ அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் நமக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.5 to 5 lakhs 5% சொல்லியிருந்தாங்க. 2.5 lakhs to 5 lakhs ரேஞ்சில் 12,500 rupees டேக்ஸ் பிடிக்கிறாங்க. அண்ட் 5 to 7.5 lakhsக்கு பார்த்தீங்கன்னா 20% சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா நான் ஏன் இங்கே 2,50,000 போடுறேன்னா 5 to 7.5 lakhsோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000. ஸோ அதை தான் நம்ம இங்கே போடுறோம். இதுக்கு 20% சொல்லியிருந்தாங்க. ஸோ 20% பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ ஆல்ரெடி 12,500, இப்போ 50,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 62,500 தான் வரும். பட் அதே கேல்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000 போட்டிருந்தாங்க. மீதி ரூபா எப்பட்றா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஜென்ரலாக இது நம்ம யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் கேல்குலேட்டர் என்ன வருதோ அதான் நம்ம ஃபைனலாக வச்சுப்போம். ஸோ இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ மீதி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் செஸ்ன்னு சொல்லிட்டு 4% உங்களுக்கு பிடிக்கிறாங்க. இந்த 4% இந்த 62,500 பிடிப்பாங்க. 62,500 4% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,500. அண்ட் இந்த 2,500 தான் உங்களுக்கு 62,500 ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கேல்குலேட்டரில் 65,000 போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் சேலரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணிடுவாங்க. அதை தவிர உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதில் ஹெச்ஆர்ஏ, எல்டிஏ அதெல்லாம் ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. தட் இஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்ட் லீவ் ட்ராவல் அலவன்ஸ். ஸோ ஹெச்ஆர்ஏல பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட லிவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரெண்ட் பே பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் கூட இங்கே ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதை நீங்கள் ரெசிப்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஹெச்ஆர்ஏ, எல்டிஏ தவிர வேறு என்ன இருக்குன்னா மொபைல் பில்ஸு, புக் பில்ஸ், ஃபுட் கூப்பன்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது உங்கள் கம்பெனிஸில் டேக்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு. இதோட டோட்டல் அமௌண்ட் எல்லாமே நீங்கள் இந்த எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் சேலரியில் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா உங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு அதர் இன்கம். அதர் இன்கமில் என்னென்னா வேறு ஏதாவது பிஸ்னஸ் சைடில் ரன் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ இன்கமோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பேட் ஆன் ஹோம் லோன். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேட் ஆன் ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா
உங்களோட செல்ஃபோன் ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு சப்போஸ் நீங்கள் ஹோம் லோன் வாங்கினீங்கன்னா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டல் இன்கம் ரிசீவ்ட். ஸோ நீங்கள் ஒரு வீடை வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னா அதில் எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேடாக லோன்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஃபார் ரெண்டட் ப்ராப்பர்ட்டி. ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா சில பேர் கேஷில் வாங்குவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸில் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். பிகாஸ் பேங்க்கில் போட்டாங்கன்னா அது வந்து பேன் கார்டு கூட லிங்காக இருக்கும். ஸோ டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் கேஷாக வாங்குவாங்க. இப்போ நம்ம டிடக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ டிடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஏடிசி பார்க்கலாம். ஸோ ஏடிசியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் 1.5 lakhs. ஏடிசியில் உங்களுக்கு வந்து நிறைய இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சில இதை மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஎல்எஸ்எஸ், தட் இஸ் ஈக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் போடுற அமௌண்ட்டை வந்து ஸ்டாக்ஸில் போடுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 12 to 15% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதோட லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 years. ஸோ இதில் வந்து ஸ்டாக்கில் போடுறதுனால உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாகவே இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமாகவே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்னும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இஎல்எஸ்எஸில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து சப்போஸ் 1 lakh மேலே இருந்துச்சுன்னா அது டேக்ஸபிள். செகண்ட் ஒன் பிபிஎஃப். பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ஸோ நான் பிபிஎஃப் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். பிபிஎஃபோட லாக்இன் பீரியட் பார்த்திங்கன்னா 15 years. அண்ட் இதோட கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1%. நெக்ஸ்ட்டு வந்து 5-year எஃப்டி. ஸோ 5-year எஃப்டி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 4 to 6% தான் இருக்குமே. நெக்ஸ்ட்டு வந்து என்எஸ்சி, தட் இஸ் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ என்எஸ்சின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் இது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரிஸ்க் ஃப்ரீ. இதோட கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6.8%. அண்ட் இதோட லாக்இன் பீரியட் 5 years. ஸோ இதுவும் எஃப்டி மாதிரி தான், ஆனால் எஃப்டியோட இது இன்ட்ரெஸ்ட் அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஒய், தட் இஸ் சுகன்யா சம்ரிதி யோஜனா. ஸோ கேர்ள்ஸ் ஏஜ் யாருக்கெலாம் இருக்கோ அவங்களாம் அந்த ஸ்கீமை வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க ஏஜ் 10 yearsக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா வந்து லாக்இன் பீரியட் பார்த்திங்கன்னா அந்த கேர்ளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஆர் 21 years ஆகிடுச்சுன்னா, ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு நடக்குதோ அது வரைக்கும் இந்த ஸ்கீமோட லாக்இன் பீரியட். அண்ட் இப்போ கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 7.6%. நெக்ஸ்ட்டு என்பிஎஸ், தட் இஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ என்பிஎஸ் மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு லாக்இன் பீரியட் வந்து டில் யூர் ரிட்டைர்மெண்ட்டு. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 7 to 9% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ஸ்கீம் தான். இது தவிர பார்த்திங்கன்னா எல்ஐசியில் சப்போஸ் நீங்கள் பாலிசி பே பண்ணுறீங்கன்னா அதோட அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் டியூஷன் ஃபீஸு அதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஎல்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது ஏடிசி கீழே. இதில் வந்து இப்போ நான் காமனாக இந்த 6 டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்களா, இந்த 6ல் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி தான். பிகாஸ் என்எஸ்சி பார்த்திங்கன்னா அதோட லாக்இன் பீரியட் 5 years தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எஃப்டியோட அதிகமாக இருக்குது. அண்ட் இஎல்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா ரிஸ்க்குன்னு சொன்னேன், பட் என்எஸ்சி வந்து ரிஸ்க் இல்லாதது. ஸோ என்எஸ்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் வந்து தைரியமாக ஆப்ட் பண்ணலாம். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கணும் ப்ராப்ளம்ல எனக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக இஎல்எஸ்எஸ் வந்து ஆப்ட் பண்ணலாம். பிகாஸ் அது லாக்இன் பீரியட் வந்து 3 years தான், என்எஸ்சியோட கம்மி தான். ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே ஒலட்டைலு. என்பிஎஸ்சில் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, ஸோ என்பிஎஸ்சில் வந்து எக்ஸ்ட்ரா 50,000 வந்து அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கம் டேக்ஸ் கேல்குலேட்டில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து இன்கம் வந்து 8 lakhs கொடுத்துருந்தேன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000 வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஏடிசியில் வந்து நான் மேக்ஸிமம் 1.5 lakhs சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்பிஎஸ்ஸும் தனி காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏடிசி சிடின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 50,000 வந்து நீங்கள் இதில் வந்து அடிஷ்னலாக கிளைம் பண்ணிக்கலாம். 1.5 lakhs + 50,000. இப்போ வந்து நான் ஏடிசியில் ஒன்றுமே கொடுக்கல, ஒன்லி இந்த என்பிஎஸ்சில் 50,000 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கேல்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 மைனஸ் ஆகி 6 lakhsக்கு வந்து 7 lakhsக்கு வந்து டேக்ஸ் கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. இதுவே ஆனால் 1.5 lakhs ஃபுல்லாகவே நான் வந்து என்பிஎஸ்சில் வந்து நான் போடுறேன். பிகாஸ் என்பிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட் கிடையாது, எவ்வளோ நாளும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்பிஎஸ்லேயே ஃபுல்லாக 1.5 lakhsையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் 50,000 போயிடுச்சு. ஸோ 7,50,000 கிராஸ் டோட்டல் இன்கம் போட்டிருக்காங்க. அண்ட் டிடக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 1,30,000 தான் போட்டிருப்பாங்க. பிகாஸ் என்பிஎஸ்சில் ஏடிசிசிடி
ஒன் ஏடிசிசிடி பின்னு 2 இருக்குது. ஸோ ஏடிசிசிடியில் பார்த்தீங்கன்னா வந்து 10% ஆஃப் சேலரி தான் வந்து என்பிஎஸ்சில் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் உங்களால். அண்ட் ஏடிசிசிடி பி புதுசாக கொண்டு வந்ததில் அடிஷ்னல் 50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து நமக்கு என்ன கொடுத்தோம், 8 lakhs கொடுத்துருந்தோம். ஸோ 8 lakhஸில் 10% 80,000 rupees அண்ட் 80,000 rupees ப்ளஸ் 50,000 அடிஷ்னல் நான் சொல்லியிருந்தேன், ப்ளஸ் 50,000. ஸோ 1,30,000. ஸோ என்பிஎஸ்சில் மட்டும் நீங்கள் 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,30,000 மைனஸ் ஆகும். இதுவே ஏடிசியில் 1,50,000 என்பிஎஸ்சில் 50,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 lakhs உங்களுக்கு மைனஸ் ஆகும். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏடிடிடிஏ, தட் இஸ் உங்கள் பேங்க்லேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை நீங்கள் போடுவீங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 லிமிட். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ், தட் இஸ் செக்ஷன் ஏடிடி. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸு சப்போஸ் 60 years கீழே இருந்தாங்கன்னா 25,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் 50,000. சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் 60க்கு மேலே இருந்தாங்கன்னா 50,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 50 + 25 75,000. சப்போஸ் நீங்களும் 60க்கு மேலே உங்கள் பேரண்ட்ஸும் 60க்கு மேலே அப்படின்னு இருந்தாங்கன்னா 1 lakh வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து செக்ஷன் ஏடிஜி. ஸோ செக்ஷன் ஏடிஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரிட்டி டொனேட் பண்ணுறது. ஸோ சேரிட்டியில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 2,000க்கு மேலே மினிமம் 2,000க்கு மேலே வந்து டொனேட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் சேரிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்தந்த சேரிட்டிக்கெலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100% டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கெலாம் கொடுத்திங்கன்னா பார்ஷியல் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் எஜுகேஷன் லோன். சப்போஸ் லோன் வாங்கியிருக்கீங்க, லோன் யாருக்கெல்லாம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு, ஸ்பௌஸுக்கு, ஆர் நீங்கள் வந்து சப்போஸ் யாருக்கா லீகல் கார்டியனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் வாங்கலாம். ஸோ எஜுகேஷன் லோன் வந்து மேக்ஸிமம் 8 years வரைக்கும் நீங்கள் வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம். எப்போ இன்ட்ரெஸ்ட் கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து 8 years. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏடிஇஇஏ, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எவ்வளோ லோன் வாங்குறீங்களோ அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அண்டு இந்த வருஷம் 2021 பட்ஜெட்டில் வந்து அடிஷ்னல் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். அண்ட் மறக்காமல் எண்டை பாருங்கள். வீடியோக்கு லைக் போடுங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான அமுக்குங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி வந்தாகி வீடியோ வந்து பாராண்டி. என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி வந்தாகி வீடியோ வந்து பாராண்டி. நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சேன், அழகான 8 வீடியோ போட்டேன். வியூஸு வந்தாலும் சப்ஸ்கிரைபர் வரலையே. என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி வந்தாகி வீடியோ வந்து பாராண்டி. என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி வந்தாகி வீடியோ வந்து பாராண்டி.